we have amongst us the founder and director of Lesson Academy, Mr. R. Rajendran and Sudha Rajendran. We also have amongst us the management of Art House Gallery, and I request all the dignitaries to light the lamp. I cordially welcome all to join our art festival of Design Academy. அந்த கலையை நம்ம ஒவ்வொருத்தவங்ககிட்ட பெரியவங்ககிட்டலாம் பார்க்கலாம். பட் நவ் இந்த குழந்தைங்க இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்ம நினைக்கணும். இது நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும். இவ்வளவு பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை சின்ன குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு நுட்பமாக வரைஞ்சிருக்காங்க. அந்த நுட்பத்தை இங்கே இருக்கிற மாஸ்டர்ஸ் இவங்களோட ஹெல்ப்னால பண்ணியிருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா இந்த திறமையை ஒவ்வொரு குழந்தைகளும் தனியாக நம்மளால பண்ணவே முடியாது.
இது எல்லா பேரண்ட்ஸும் நம்ம கண்டிப்பாக அதை ஒத்துக்கணும். பிகாஸ் அவங்க இல்லாமல் எந்த குழந்தைனாலும் நம்ம வளர முடியாது. இவங்களில் எல்லா மாஸ்டர்ஸ் டிராயிங் கற்றுக் கொடுக்குறவங்க ஒவ்வொருத்தவங்களோட உணர்ச்சிகள்லேருந்தும் வர்றது தான் இந்த கலை. அந்த கலையை வந்து இந்த குழந்தைகள் வந்து மிகச்சிறப்பாக அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அதில் எல்லா பேரண்ட்ஸும் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதில் எல்லாமே நீங்கள் முழு பூரிப்போடு இதில் வந்து பங்கேற்கணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைகளுக்கு வந்து பிக் அப்ளஸ் ஹேண்ட். தென் நம்மளோட மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு அப்ளஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட டெசின் அகாடமி, இது இல்லாமல் நம்ம குழந்தைங்க வந்து வரவே முடியாது. ஒவ்வொரு அகாடமி இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெசின் அகாடமி வந்து இது there are 50 branches all over Tamil Nadu and Andaman and Nicobar Islands. இதே பெரிய அச்சீவ்மெண்ட்டு. இவ்வளவு ஒரு இதில் நம்ம குழந்தைங்க படிக்கிறதுன்றது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அது நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் ஒவ்வொரு எக்ஸிபிஷன்லேயும் பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே இதை அப்ரிஷியேட் பண்ணி குழந்தைகளை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் வி தேங்க் டு அவர் ஃபவுண்டர் ஆஃப் டெசின் அகாடமி, கலை வளர்மணி Rajendran sir. Please welcome. You say a few words about our Design Academy. Rakesh sir, please wrap the soul to your founder. Good morning, parents, students, teacher, manager, director, எல்லாருக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் மட்டும் இல்லை, எல்லாருமே கலர்ஃபுல்லாக இருக்கீங்க. யா, ஏன்னா அதுவே ஒரு ஆர்ட்டு தான். நம்ம ரெடி ஆகுறது கூட ஒரு ஆர்ட்டு தான். யா, ஸோ ஆர்ட் அப்படிங்கிற இல்லாத ஒரு இடமே கிடையாது. ஓகேவா? ஸோ ஆர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பை பர்த்தாகவே நமக்குள்ளே இருக்கும். என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே 40-50 வயசுக்கு மேலே வருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கமிட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுது, என்னோடய ஆசைக்காண்டி நான் வர்றேன் அப்படின்னு வர்றவங்க நிறையா பேர். அப்போது சின்ன வயசில் அடித்தளத்துலேயே வந்து ஆர்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஆனால் நம்ம வளரும்போது ஒரு ஃபீல்டுக்கு ஏற்றாப்புல நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய டைரக்ஷனை மாற்றி நம்ம கொண்டு போகிறோம். அப்படிங்கும்போது ஆசை இருந்துக்கிட்டே இருக்கா, அது 40-50 வயசு இல்லை 60 வயசு ஆனாலும் அந்த ஆசை கம்ப்ளீட் ஆகிறதே கிடையாது. அப்போது என்ன பண்ணுறோம், வரோம். 72 வயசு ஒருத்தவர் பிஎஃப்ஏ பண்ணார், 4 வருஷம். எல்லா ஸ்டூடெண்ட்டோட அவர் தான் ஆக்டிவாக இருப்பார். சுகரு, காலில் ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் டைமுக்கு வருவார், எக்ஸாம் எழுதுவார், டைமுக்கு ஒர்க் பண்ணுவார். ஸோ அவருக்கு அதில் அந்த ஃபீல்டில் சம்பாதிக்கணுமோ இல்லை அப்படிலாம் கிடையாது, ஆசை. அந்த மாதிரி ஆர்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கலை. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்ட் இருக்குது, நம்ம அதை பற்றி பேசல, பட் காமனாக ஒரு ஆர்ட். ஸோ அப்படி இந்த குழந்தைங்கள்லாம் வரைஞ்சது ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது நாங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வரைகிறதுக்கு காலேஜ் வந்துட்டோம், அப்போ தான் வந்தது. ஆனால் இந்த வயசில் ஒரு சின்ன நுணுக்கமாக டீட்டெயிலாக அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாருமே 10 வயசுக்கு கீழேனாங்க மேடமு. ஸோ 10 வயசுக்கு கீழேங்கிற போது நாங்களாம் அப்போல்லாம் வந்து ஆயில் பேஸ்டலில் சும்மா அப்படியே அடிப்போம். இது ஆயில் பேஸ்டல் மாதிரியே இல்லை, எல்லாமே ஒரு ஆயில் பெயிண்டிங் வரைஞ்சி நமக்கு என்ன எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்குமோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஆயில் பேஸ்டலில் கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கும்போது அது ஆயில் பேஸ்டல் கண்டுபிடிக்க முடியும். நார்மலாக ஒரு ஃபோட்டோலலாம் அதை பார்த்தா அது ஆயில் பேஸ்டல் கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க வரையலை, அவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க கிட்ஸ். கிளாப் பண்ணலாமா கிட்ஸ்க்கு? குட். கலர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் கலர் கேட்டேன், இந்த இடத்துல கலர் வந்து எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாருமே கரெக்டாக இந்த கலர் மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்தோங்கிறதுலாம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த 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 கேள்வியில் தெரியுது. ஸோ எல்லாருமே என்ன மீடியம்மு, என்ன கலரு, என்ன ஷீட்டில் வரைஞ்சிருக்காங்களா, அந்த கலர் ஷீட்டு கூட கேட்டேன், என்ன கலர் ஷீட்டில் வரைஞ்சிங்க. அது கூட ஒரு ஸ்டூடெண்ட்லாம்
இந்த படம் வரைஞ்சவங்கலாம் சொன்னாங்க ப்ரௌன் கலர் ஷீட்டில் தான் சார் வரைஞ்சோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்குது. சரி, நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். நானே ஸ்கூல் படிக்கும்போது வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். அப்போது ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, நீ பாரு ரோட்டில் பெயிண்ட் அடிக்க போகிற பாரு அப்படிம்பாங்க. அப்படி தான் சொன்னாங்க, ரோட்டில் பெயிண்ட் அடிக்க போகிற நீ பாரு அப்படிம்பாங்க. பட் என்னோட மாஸ்டர் மட்டும் அப்படி இல்லை. என்னோட மாஸ்டர் மட்டும், நான் வந்து ஆக்சுவலி மிலிட்ரியில் போகணும்னு ஆசை. அது ஹைட் வரலன்னு வச்சுக்கோங்க, தனி. ஆனால் என்னோடய மாஸ்டர் வந்து தட்டி தட்டி சொல்லுவார், இல்லை நீ ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணும், ஆர்டிஸ்ட் ஆகணுன்ட்டு, ஏன்னா உனக்கு அந்த திறமை இருக்குது, நீ ஆர்டிஸ்ட் ஆகணும்னு அவர் தட்டி 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 என்னைய வந்து ஆர்டிஸ்டாகவே ஆக்கிட்டார். அப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் 32 காலேஜோட அட்ரஸ் எடுத்துகிட்டு தான் நான் அந்தமான்லேருந்து கிளம்புனேன், சென்னைக்கு வந்தேன். ஸோ ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுல நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஐ டிசைடட் நான் ஆர்டிஸ்ட் தான் ஆகணும். நான் 11th படிக்கும்போது ரவீந்திரநாத் டேகூர் பற்றி படித்தேன். ரவீந்திரநாத் டேகூர், நான் என்னோடய பெயிண்டிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்தது எனக்கு. நான் சூஸ் பண்ணி எடுத்தேன். இந்த ஹோம் சயின்ஸு, பிடி, பெயிண்டிங்னு இருக்கும், அதில் நான் சூஸ் பண்ணி எடுத்தது பெயிண்டிங். அப்போ ரவீந்திரநாத் டேகூரை பற்றி படிக்கும்போது தான் எனக்கு வந்து நம்மளும் ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு காலேஜ் அந்த மாதிரி ஆரம்பிக்கணும், இந்த கலையை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வந்தது வந்து நான் 11th படிக்கும்போது. அந்த கனவு தான் இப்போது நினைவாக எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நான் எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்டை சொல்லுவேன், ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், கனவு வந்து சின்னதாகவே பார்க்க வேண்டாம், பெருசாக பார்ப்போம். நான் அந்த பெரிய கனவு பார்த்ததுனால என்னால் பாதி வரைக்கும் இப்போ அச்சீவ் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது, ட்ரை பண்ணுவோம், இன்னும் போவோம், காலேஜ்லாம் பண்ணணுன்னு ஃப்யூச்சரில் ஐடியா இருக்குது. ஸோ என்ன மெயின் மோட்டிவ் என்னென்னா, பேரண்ட்ஸ் கேட்பாங்க, இது படித்து நீ என்ன ஆக போகிற, இதுதான் முதல் கேள்வி. இது படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு. எல்லா ஃபீல்டுமே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், எல்லா ஃபீல்டுமே ஆர்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நமக்கே தெரியாமல் ஆர்ட், எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். ஏபிசிடி எழுத தெரிஞ்சாவே ஆர்டிஸ்ட் தான். அதுவே ஒரு ஆர்ட் தானே. ஓகே, இன்னொரு என்ன ஸ்பெஷல் தெரியுமா, ஒரு யானையை வரைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிந்திக்காரவங்க வந்தாங்கன்னா அப்படியே ஹாத்தி அப்படிம்பாங்க, ஹிந்தி தெரியாதவங்க எலிஃபெண்ட் அப்படிம்பாங்க, தமிழ் தெரிஞ்சவங்க யானைம்பாங்க. அது தானாக கம்யூனிகேட் பண்ணது பாருங்க, நம்ம எழுதவே இல்லை, இட்ஸ் கம்யூனிகேட்டிங். ஆர்ட் லாங்குவேஜ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சது ஆர்ட், கேவ் ஆர்ட், கம்யூனிகேஷனுக்காண்டி வரைய ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நான் பிஹெச்டி பண்ணும்போது நாங்கள் ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுவோம், எல்லா ஃபீல்டில் இருக்கிறவங்களும் அங்கே இருப்பாங்க. என்னன்னு கேட்டால், அந்த கோயிலில் இருக்க சிலையில் தான் எனக்கு அதற்கான ப்ரூஃப் கிடைக்குது அப்படின்றாங்க. அந்த புக்கில் அதனால் சிந்தாமணி அந்த அதிலெல்லாம் கிடைக்கிது, எனக்கெல்லாம் அது நான் படிக்கலை, நான் இங்கிலீஷ் அங்கே நார்த்தில் படித்ததுனால என்னோடய இது வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு இங்கே வந்து படிக்கும்போது அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட், நிறைய ஐடியாஸ் கிடைக்குது. மணிமேகலையில் வந்து அவங்க பரதநாட்டியத்தில் வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அங்கே எப்படி ஆர்ட்டை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து அது சொல்லும்போது அழகாக சொன்னாங்க. அதில் லைட்டிங் வைப்பாங்க, லைட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, கீழே ஷேடோ வந்து விழுகக்கூடாது. அந்த லைட் ஆர்ட்டு 4 சைடு, இப்போ நம்ம கிரிக்கெட் கிரவுண்டில் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், 4 சைடு ஈக்குவல் லைட் வச்சு ஷேடோ ரொம்ப கீழே தெரியாத அளவுக்கு அவங்க அந்த லைட் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் செட் பண்ணியிருக்காங்க விளக்கில் ஈக்குவல் லைட்டு 4 கார்னரில் வச்சு ஷேடோ கீழே விழுகாத அளவுக்கு அப்போவே செட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த லைட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக்ட்ராப்பில் பெயிண்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல டிஸ்டன்ஸ் காமிக்கணும்னா தூரத்தில் பெயிண்டிங் இருக்கும், பின்னாடி அதில் வந்து 20 லேயர்ஸ் இருக்கும், பின்னாடி லேயர்ஸில் பெயிண்டிங் இருக்கும். அப்படியே ஒரு லேயராக பெயிண்டிங் வந்து இந்த க்ளோஸ்அப் இன்டோர்லாம் காமிக்கும் போது க்ளோஸ்அப்பில் இருக்கிற ஸ்க்ரீன் ஓப்பனாக இருக்கும், இந்த சைடில் விங்ஸ் இருக்கும் பாருங்கள், அதோட கண்டினியூட்டி அதெல்லாமே. ஸோ இப்போல்லாம் வந்து ஸ்க்ரீன் போட்டு ஈஸியாக வேலை முடிச்சிடுறாங்க. ஸோ அந்த அப்படிலாம் வந்து ஆர்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. ஓகேவா? ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு. பேசிக்காக நாலேஜ், நான் பிஹெச்டி படிக்கும்போது இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். எல்லா ஃபீல்டு பர்சனும் வந்து அவங்களோட ஃபீல்டை பற்றியான ப்ரூஃப் எங்கே எடுக்கிறாங்கன்னா கோயிலில், ஸ்கல்ச்சரில், பெயிண்டிங்கில், புக்கில், ஆர்ட்டில். அப்போ நம்ம பதிவுகள் என்ன பண்ணுறோம், அந்தந்த காலத்தில் இருக்க விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பதிக்கிறோம். ஆர்ட் மூலியமாக
எழுத்து மூலியமாக என்ன பண்ணுறோம், அதை பதிக்கிறோம். அதனால தான் ப்ரூஃப் கிடைக்கிது இன்றைக்கி எல்லா ஃபீல்டுக்குமே. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் பதிக்கிறோம். அந்தந்த காலகட்டத்தோட இருக்க விஷயத்தை வந்து என்ன பண்ணுறோம், பொக்கிஷம் மாதிரி சேர்க்குறோம் அந்த மாதிரி. ஸோ என்ன ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி படம் வரைகிறது மட்டும் இந்த ஃபீல்டு கிடையாது. நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், கிளாஸ் எடுக்கிறது தானா, டீச்சர் தானா, ஆர்ட்னா, படம் வரைஞ்சி இந்த மாதிரி டிஸ்பிளே மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ஆர்கிடெக்சர், வாட் இஸ் ஆர்கிடெக்சர்? தட் இஸ் ஆல்சோ ஆர்ட். பெர்ஸ்பெக்டிவ் தெரியாமல் வரைய முடியாது. ஆர்கிடெக்சர் காலேஜில் ப்ரொஃபஸர் எல்லாமே பிஎஃப்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் தான், எங்கள் காலேஜில் படித்தவங்க தான். சினிமோட்டோகிராஃபர் நாளைக்கு வர்றார் என்னோட ஃப்ரெண்டு மாதேஷ், சீஃப் கெஸ்ட். அவர் வந்து பெயிண்டிங் படித்தவர் தான். இன்றைக்கி சினிமோட்டோகிராஃபரில் வந்து இப்போ ரொம்ப பெரிய ஆள். ஏன்னா பேசிக் ஆர்ட் நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. ரஞ்சித், அவர் எனக்கு சீனியர், இன்றைக்கி ஆர்ட் டைரக்டர். அவரோட ஒர்க், அவரோட திங்கிங். ஸோ எல்லா ஃபீல்டுக்குமே ஃபேஷன் டிசைனிங், ப்ராடக்ட் டிசைனிங், கார் டிசைனிங், பைக் டிசைனிங், கேம் டிசைனிங், வெப்சைட் டிசைனிங், எவ்வளோ படிப்பு சொல்லிக்கிட்டே போகிறேன் பாருங்கள். இன்டீரியர் டிசைனிங், ஆக்சசரிஸ் டிசைனிங், எல்லாமே இன்னைக்கு ஷூ டிசைன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஆர்ட். அப்போ பேசிக்காக நமக்கு என்ன தேவை? ஒரு மேப் கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட வந்து மேப் கேட்குறேன், எப்படி போகணுன்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொல்கிறது புரியாது. ஒரு பேப்பர் எடுத்து அப்படி போய், இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், ரவுண்டு போடுவோம், பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்கே போய் ரைட் எடுத்துக்குங்க, அப்படி கோடு போடுவோம். அது ஈஸியாக புரியுமா, இல்லை நம்ம சொல்லும் போது ஈஸியாக புரியுமா? ஆர்ட், அங்கேயும் ஆர்ட்டு. ஸோ ஆர்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா ஃபீல்டுக்குமே. நிறைய பேர் 12th முடிச்சுட்டு வருவாங்க, சார் எனக்கு ஆர்கிடெக்சர் ஜாயின் பண்ணணும், சார் எனக்கு ஃபேஷன் டிசைனிங் ஜாயின் பண்ணணும், சார் எனக்கு விஸ்காம் ஜாயின் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, அவங்களுக்கு அந்த 15 டேஸில் நாங்கள் என்ன சொல்லித்தர முடியும்? காலேஜுக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து என்ன பண்ணுவோம், காலேஜுக்குள்ளே அனுப்பிடுவோம். ஆனால் காலேஜுக்குள்ளே போய் சர்வை பண்ண முடியாது. நிறைய ஸ்டூடெண்ட் பாதியில் விட்டுட்டு வந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எதனாலனா, பேசிக்காக அவங்களுக்கு தெரியாது. காலேஜுக்குள்ளே போகிறதுக்காண்டி ஒரு என்ட்ரன்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு காலேஜுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, அங்கே இமேஜினேஷனில் வரைய முடியல, திங்க் பண்ண முடியல, ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண முடியல. லாஸ்ட் மினிட் வரைக்கும் சப்மிஷன் இல்லை, ரீடு சரியா இல்லை, ரீடுன்ட்டு அவங்க ஒரு மாதிரி வேக்ஸ் ஆகி அந்த ஃபீல்டே வேணாம், வேறு ஃபீல்டுக்கு போயிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, பேசிக்காக ட்ராயிங் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்மளோட படிப்பை இதையும் ஒரு சைடாக நீங்கள் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா இன் ஃப்யூச்சர் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, படித்த படிப்புக்கு வேலையே இருக்காது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, படித்த படிப்பு வேலை இல்லாதவங்க எல்லாருமே மேக்ஸிமம் ஆர்ட் ஃபீல்டு. ஆர்ட்னா வெறும் ட்ராயிங் கிடையாது, ஆக்சசரிஸ் டிசைன்லேருந்து எல்லாமே ஆர்ட் தான். ஃபோட்டோஷாப்பில் கோரல்ட்ரா டிசைனு, ஃபோட்டோஷாப் டிசைனர், கிராஃபிக் டிசைனர், எல்லாமே ஆர்ட் தான். பேசிக் வந்து ஆர்ட். அதோட அடுத்தடுத்த பிரிவுகள் தான் விஸ்காமோ ஃபேஷன் டிசைனிங் நம்ம சொல்கிறது. ஸோ எல்லா ஃபீல்டுக்குமே அவங்களுக்கு தேவை, குழந்தைகளுக்கு தேவை. சரிங்களா? ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஆர்ட் அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஒரு ரோடில் படம் வரைகிறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து விலை மதிக்க முடியாத பொருளில் ஆர்ட் இருக்குல்ல. இன்னைக்கு ஒரு கலர் மெட்டீரியல் வாங்க போனோம்னா அவ்வளோ காஸ்ட்லி, பயங்கர காஸ்ட்லி. ஒரு கலர் 500 ரூபா. ஒரு ஃப்ரேம் பண்ணோம்னா 1000 ரூபாய் கம்மியாக ஒரு ஃப்ரேம் கிடையாது. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறோம். கொடுக்கக்கூடாது. என்னோடய ஸ்டூடெண்ட் அதான் சொல்லுவேன், ஃப்ரீயாக கொடுக்காதீங்க பெயிண்டிங்க. அப்புறம் எப்படி ஆர்ட் வளரும்? கல்யாணத்தை கொடுக்குறது வேற, கல்யாணத்தில் கொடுக்குறது வேற. நான் சொல்கிறது நார்மலாக ஃப்ரீயாக கொடுக்காதீங்க. அட்லீஸ்ட் யூ கேன் சார்ஜ் மெட்டீரியல் சார்ஜ். தெரிஞ்சவங்களா, ரிலேஷனா, ஒரு மெட்டீரியல் சார்ஜாவது வாங்கிட்டு தான் பெயிண்டிங் கொடுக்கணும். அதோட மெட்டீரியல்ஸ் காஸ்ட்லி, அவ்வளோ காஸ்ட்லி. ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ், யூனிவர்சிட்டியில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ். என்னன்னு கேட்டால் காஸ்ட்லி ஃபீல்ட். நார்மலாக பரதநாட்டியம் டான்ஸை விட இதுக்கு மட்டும் ஃபீஸ் ஜாஸ்தி. கேட்டால் காஸ்ட்லி ஃபீல்ட். அந்தளவுக்கு மெட்டீரியல்ஸும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட ஃபியூச்சர் வந்து அவங்க கையில் இருக்குது. அவங்களுக்கு பேசிக் இது வந்து நல்லா கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி வந்துருச்சு, உங்களுக்கு ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காங்க எல்லாருமே. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் மெயினாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா,
மெயினாக 3 விஷயம் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு என்னென்னா நல்ல குரு, அவங்களுக்கு ஒரு நல்ல குரு அமையணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ராகேஷ் அண்டு ஆகாஷ், தங்கமணி மேம், அவங்க 3 பேரும் வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக கோச் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நிறைய பேரண்ட்ஸ் இப்போ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, மாஸ்டர் ரொம்ப பொறுமையாக, மேம் ரொம்ப உட்கார வச்சு, ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. ஆனால் நானும் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நான் 8ஆம் கிளாஸ்லேருந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், நான் 8வது படிக்கிறதுலேருந்து. ஸோ அந்த குழந்தையோட மைண்டு அவங்க புரியணும், குழந்தையோட ஹேபிட்ஸ் அவங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் டீச்சே பண்ண முடியும். ஒரு குழந்தை சேர்ந்த உடனே எங்களால் என்ன பண்ண முடியாது, டீச் பண்ண முடியாது. அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு 4-5 கிளாஸஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம சேஞ்ச் ஆகி தான் அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். நிறையா பேரண்ட்ஸ் வந்தோடனே 1 மாதத்துலேயே சேஞ்சஸ் ஆகலை, டேக் டைம். ஏன்னா குழந்தைங்கள நம்ம பெரியவங்க கிடையாது, அவங்கள புரிஞ்சுக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றாப்புல நம்ம கிளாஸ் எடுக்கும்போது தான் அவங்களுக்கும் அந்த கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், என்ஜாயாக பண்ணுவாங்க, ஜாலியாக பண்ணுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை தப்பாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா வெறுப்பு வந்துடும் அந்த பொருள் மேலே. அந்த விஷயத்தில் வெறுப்பு வராமல் நம்ம அதை கொண்டு போகணும். அதை எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பர், வெரி குட். ஸோ அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். அந்த மாஸ்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க எவ்வளோ ஒர்க் கொடுத்தாலும் அதை ஜாலியாக அவங்க ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டூடெண்ட் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க கூட அந்த கரெக்டான கோஆப்ரேட் பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த ஷோவோட இந்த ப்ரெசன்டேஷன். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கிளாப் பண்ணிடுவோம். 3வதா ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் சொல்லுவேன் எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளில் ஒரு செயின் சரியாக இல்லைன்னா கூட அது சரியாக வராது, இந்த ரிசல்ட் கிடைக்காது. அதில் அந்த 3ஆவது பர்சன் தான் பேரண்ட்ஸ் கரெக்டாக அவங்களுடைய சின்ன வயசுலேருந்து அவங்க நோட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எதில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதையும் தேடி கிளாஸையும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு 1000 கிளாஸ் இருக்கும், அதில் எதை நம்ம போடலாம், எங்கே போடலாம், எது கரெக்டாக இருக்கும் தேடி டைமுக்கு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் கிளாஸில் விட்டு இவ்வளோ பண்ணுறதுனால தான் அவங்களுக்கும் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ பேரண்ட்ஸ்க்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு கிளாப் பண்ணுவோம், எல்லா பேரண்ட்ஸ்க்குமே. திஸ் ட்ரையாங்கிள் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணாமல் எப்போவுமே இருக்கணும். அதுதான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அகரிக்கா இருக்காங்க இங்கே. அவங்க தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் சென்னையில். அவங்க அம்மா, அவங்க கூட ஒரு சன்னி பைக் ஒன்று இருக்கும், அப்போது ஒரு ஸ்கூட்டர் ஒன்று இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேரும் அப்படியே ட்ராவல், இது எங்கே வரணுன்னாலும் ஓடியாருவாங்க கிளாஸுக்கு, அவ்வளோ ஓடுவாங்க. ஸோ மாஸ்டர் இந்த 3 ட்ரையாங்கிள் தான் வந்து இன்றைக்கி இங்கேயும் உருவான ஒரு ட்ரையாங்கிள். இன்றைக்கி வரைக்கும் அந்த ட்ரையாங்கிள் நாங்கள் பிரேக் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஏன்னா அவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பேரண்ட்ஸ்க்கும் அதை கற்றுக் கொடுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், எனக்கும் அவங்க கூட பாண்டிங் செட் ஆகணும். இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 22 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க எல்கேஜி படிக்கும்போது, எல்கேஜி 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாண்டிங் என்கிட்ட அதை சொன்னேன், எல்கேஜியில் படித்தவங்கலாம் இன்னுமே இருக்காங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்டாக இல்லைன்னா கூட கான்டாக்டில் இருப்பாங்க. நான் இது பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், இது செஞ்சுருக்கேன், கொஞ்சம் சார் கொஞ்சம் ஐடியா கொடுங்க. இன்றைக்கும் நம்ம அது இல்லைன்னு சொல்ல மாட்டோம், என்ன கொஞ்சம் லேட்டாக ஆன்சர் போவோம், ஆனால் போவோம். ஸோ தட் இஸ் திங், அண்டர்ஸ்டுட். ஸோ அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகாக எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குன்னு நான் திங்க் பண்ணுறேன். ஸோ நான் பேசினா நிறையா பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ டைரக்டர் மேம் அவங்க வந்து இப்போது கிட்ஸ்க்கு ஃபுல்லாக இன்சார்ஜ். கிட்ஸுக்கு எப்படி கொடுக்கலாம், என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும், எந்த மாதிரியான ஒர்க் ஆகும். ஏன்னா நான் இப்போது அடல்ட்டுக்கு எடுக்கிறதுனால டோட்டலாக அடல்ட்டுக்கு போயாச்சு, டிப்ளமா, டிகிரி. நமது தமிழ்நாடு மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட் யூனிவர்சிட்டி கோர்சஸ்ஸு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிப்ளமா இருக்குது. இப்போ இந்த வருஷம் அட்வான்ஸ் டிப்ளமா கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இயர் கிரேட் எக்ஸாம்லாம் கொண்டு வர போகிறோம், நிறையா எல்லாமே யூனிவர்சிட்டியிலேருந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஃபியூச்சரில். நாளைக்கு ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போகிறீங்கன்னா திஸ் சர்டிஃபிகேட் வில் பி ஹெல்ப் யூ. ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கிறதுல ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுக்கு ஒரு பக்காவான பிளான் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து மேம் அவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
தேங்க்யூ பேரண்ட்ஸ். Next, ma'am, our Director of Design Academy, Dr. Sudha Rajendran, please come on stage and few some words about. Good afternoon. No words, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ உள்ளே என்டர் ஆனது தான் பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிட்டேன். கிளாப் பண்ணிக்கலாமா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு? அமேசிங். காலையில் இவ்வளோ அழகான ஒரு டே நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இவ்வளோ குட்டி குட்டி பசங்க இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கீங்க. எப்படி சொல்லலாமா? யாராவது வரீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணலாமே. நீ நிறைய பேசியா? அக்கா சரி, எல்லாரும் வாங்க. எப்படி அவங்கவுங்க இதில் சொல்லலாம், ஷேர் பண்ணலாம். அக்கா யார் வரா? நோ அவங்க இல்லை, நீங்கள் வாங்க எல்லாரும் வாங்க. எப்படி அவங்களால இவ்வளோ அழகாக வரைய முடிஞ்சது? சொல்லுங்க பார்க்கலாம். ராகேஷ் மாஸ்டரும் ஆகாஷ் மாஸ்டர் தான். பண்ணிக்கலாமா உங்களுக்கு? எப்படி வரைய வச்சாங்க? அவங்க வந்து கோவப்படாமல் காமா இருந்து பண்ணாங்க. ஓகே, கோவப்படாமல் ஒன்று அழகாக பண்ணிருக்கீங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, வேற யாராவது வரீங்களா? ஸோ ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர்ஸ் அண்ட் மேம், ஸோ வேறு லெவல். இவ்வளோ குட்டி குட்டி பசங்களுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான பிக்சர்ஸ் எல்லாம் ஆக்ரிலிக். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 5th 6th 7th அதுக்கு மேலே 10 இயர்ஸ்குள்ளே இருக்கிற பசங்கள்லாம் அவ்வளோ அழகாக ஆக்ரிலிக் பண்ணியிருக்காங்க, போஸ்டர் கலர்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் வெரைட்டி ஆஃப் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஏஜ்க்கு இவ்வளோ பண்ணுறாங்கன்னா இன்னும் அவங்களோட ஃப்யூச்சர்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ வேறு லெவல். அதே மாதிரி நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல், இன்டர்மீடியட் லெவல் 1, இன்டர்மீடியட் லெவல் 2. ஸோ இன்றைக்கி இந்த லெவலில் பிரம்மாண்டத்தை கொடுக்க முடியுது அப்படின்னா அடுத்த கோர்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அட்வான்ஸ் லெவல்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அட்வான்ஸில் வந்து கலர் பென்சில்ஸ் இருக்குது, ஆக்ரிலிக் இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அச்சீவ்ஸ் இருக்குது. ஸோ விடாதீங்க, கீப் கோயிங். ஸோ நிறைய டேலண்டட் உங்ககிட்ட ஒழிஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் நிறைய வரைஞ்சி எல்லா இடத்துலையுமே உங்களுடைய டேலண்ட்டை காமிக்கணும். நிறைய ஆர்ட் எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிட்ஸுக்குமே ஆன்லைன் ஆஃப்லைன் நிறைய காம்படிஷன்ஸ் நடக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் இன்னும் அழகாக உங்களோட டேலண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் உங்களோட டேலண்டட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ மேம் அமேசிங், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டிசைன் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது கீழ்பாக். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து 55 இடத்துல இருக்குது நம்மளுடைய டிசைன். ஸோ இது இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் உங்களுடைய ஹெல்ப் அமேசிங். அதே மாதிரி எப்போவுமே டச்லேயே இருங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். Welcome to our branch manager, Design Academy, Mrs. Thangamani Bhaskar. Ma'am, please come. Please clap பண்ணுங்க நம்ம மேம்ல. குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். முதல்ல எல்லா பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா பண்ண முடியாது. 2வது குழந்தைங்க எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ பெரிய அகாடமியை கொடுத்து ராஜேந்திரன் சார் அண்ட் சுதா ராஜேந்திரனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். நான் ஏன் இந்த பிரான்ச்சை எடுத்து நடத்துகிறேன்னா ஒரே ரீசன் தான். என் பொண்ணுக்கு ஒரு ப்ரௌடு பேரண்ட்டாக பேசுகிறேன். என் பொண்ணுக்கு கிடைச்ச நல்ல குரு மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த அகாடமி மூலமாக நல்ல குருஸ் கிடைக்கணுங்கிற ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்திட்டுருக்கேன். அதனால் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ராஜேந்திரன் அண்ட் சுதா ராஜேந்திரன், 2வது கடவுளுக்கு, 3வது இங்கே இருக்க அத்தனை பேரண்ட்ஸுக்கும் அத்தனை குழந்தைங்களுக்கும் நல்ல மாஸ்டர்ஸ்க்கும் தேங்க்யூ. So this is my first branch exhibition. When we decided to conduct this exhibition, I was little excited also and little nervous also how we are going to start, what kind of work we should do and all.
But after that, lot of students started joining when we announced the exhibition. Then in that flow, we started the works. After that, all the students did very well. They did their best. So you can see the result here. So very, very congratulations to students. All the works are very good. And I want to say thanks to Master to motivate my students and give some time to me and my students. We will do better work in next time. More better work. ஃபைனலாக ஆல் பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப இவ்வளவு அழகாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் 2 days ஆஃப்டர்நூன்லேருந்து இருக்குது. அவங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவலை பாருங்கள். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.